அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ரவா பொங்கல். இப்போ நம்ம பாசிப்பருப்பை நல்லா வறுத்துப்போம். பாசிப்பருப்பு நல்லா வாசனை வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துருவோம். 1 டம்ளர் பாசிப்பருப்புக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ரவையை வறுத்து எடுத்துப்போம். 1 டீஸ்பூன் நெய் விட்டுப்போம். 1 டம்ளர் பாசிப்பருப்பு போட்டோம். இது 2 டம்ளர் ரவை. ரவை நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுப்போம். இப்போ ஒரு வாணலில் இந்த பருப்பை சேர்த்துப்போம். இந்த டம்ளரில் ரவை எடுத்தோம். இதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு இப்போ ரவையை சேர்த்துப்போம். இது நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ நம்ம தாளிப்பை ரெடி பண்ணிப்போம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துப்போம். மிளகு பொரிஞ்சிருச்சு. இப்போ சீரகம் போடுவோம். இது கூட முந்திரி பருப்பு, துருவன இஞ்சி, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் இதில் கொட்டி கிளறிடுவோம். பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்து இறக்கிடுவோம். சுவையான ரவா பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இது கூட சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்.